அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆப்ஷன் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். ஆப்ஷன் வியாபாரத்தில் முக்கியமாக நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும், நம்ம வைக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் கரெக்டாக, நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், காலையோ புட்டையோ நம்ம பை பண்ணுறோம், நம்ம ஒரு ப்ராஃபிட்டில் போனால் பிரச்சனை இல்லை, நம்ம மார்க்கெட்டில் லாஸில் வரோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. லாஸில் வரும்போது நம்ம எந்த இடம் நம்ம புக் பண்ணக்கூடிய லாஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். இது தெரியாமல் நம்ம வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருப்போம். இந்த 100 ரூபா ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 80 ரூபா வரும்போது நம்ம பயந்துட்டு விற்றுருவோம். ஆனால் மறுபடியும் அந்த ப்ரைஸ் 80 ரூபாய்க்கு வந்து ஒரு 75 ரூபா மட்டும் வந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 150, 200 இந்த மாதிரி மார்க்கெட் வந்து போயிட்டே இருந்திருக்கும். அப்போது இந்த விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம், இப்போ நம்ம வைக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் கரெக்டாக, இப்போ நம்ம வந்து விற்றுட்டு வெளியே வரோம் அப்படின்னாக்கா நம்ம கரெக்டான இடத்த தான் வெளியே வந்திருக்கோமா அப்படின்றத தெரிஞ்சிக்கணும். அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இங்கே காலில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, கால் ஆப்ஷன் மேலே போச்சு அப்படின்னாக்கா புட் ஆப்ஷன் கீழே வரும். கால் ஆப்ஷன் வந்து மேலே போகுது அப்படின்னாக்கா புட் ஆப்ஷன் கீழே போனால் கால் ஆப்ஷன் மேலே போகும். கால் ஆப்ஷன் கீழே போனால் புட் ஆப்ஷன் மேலே போகும். இது வந்து உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். இப்போது இதில் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு கயிறு இழுக்கக்கூடிய போட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இந்த கயிறு இழுக்கக்கூடிய போட்டியில் இந்த பக்கம் ஒரு 10 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு 10 பேர் இருக்காங்க. இதோடைய கயிறு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் கயிறு. இது எவ்வளோ மீட்டர் கயிறு? 200 மீட்டர் கயிறு. இந்த 200 மீட்டர் கயிற்றுடைய மத்தியில் இப்போ இருக்குது. அப்போது மத்தின்னும் போது இவங்களுக்கு 100 மீட்டர், இவங்களுக்கு 100 மீட்டர். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக, இந்த கயிறு இவங்க கையில் 100 மீட்டர் இருக்குது, இவங்க கையில் 100 மீட்டர் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேயும் 10 பேர் இருக்காங்க, இங்கேயும் 10 பேர் இருக்காங்க. இப்போது இங்கே வந்து 11 பேர் ஆனாங்க அப்படின்னாக்கா இவங்க தோற்று இந்த பக்கம் கயிறு வந்து 120,000, இந்த பக்கம் தோற்று 80,000. ஏன்னா இவங்க பக்கம் வலு அதிகமாகிருச்சு, இவங்க பக்கம் வலு கம்மியாயிருச்சு. அப்படின்னும் போது என்ன நடக்கும்? இவங்க தோற்றுருவாங்க, இவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போது இந்த இடத்த இவங்க 80 ரூபாய் ஆகிட்டுருப்பாங்க, இவங்க 120 ரூபா ஆகிட்டுருப்பாங்க. இவங்களை இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இவங்க பக்கம் வலு அதிகமாக இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 120 அப்படின்றது 130 மாற்றுவாங்க, அப்புறம் 140 மீட்டராக மாற்றுவாங்க. இந்த மாதிரி இவங்க இழுக்க இவங்க தோற்றுட்டு இவங்க ஜெயிச்சிருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சந்தையிலையுமே நடக்குது. இந்த புட் ஆப்ஷன் சைடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, இதை கால் ஆப்ஷன் சைடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இப்போது புட் ஆப்ஷன் சைடு பலம் அதிகமாக இழுத்தாங்க அப்படின்னாக்கா கால் ஆப்ஷன் சைடு குறைஞ்சி கால் தோற்றுரும். இப்போது கால் சைடு இதே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கால் சைடு 11 பேர் ஆகி புட் சைடு வந்து 10 பேராக இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த பக்கம் வலு அதிகமாகிட்டு கால் வந்து ஜெயிச்சிரும், புட்டு வந்து தோற்றுரும். இதுதான் வந்து இங்கே நடக்கக்கூடிய விஷயம். இப்போது இதில் நம்ம போடக்கூடிய ஸ்டாப் லாஸஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியணும் அப்படின்னாக்கா, இப்போது நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் 200 மீட்டர் கயிறு இருக்குது. இந்த 200 மீட்டர் கயிறை இழுக்கும்போது யாருடைய பக்கம் வலு அதிகமாக இருக்கோ அவங்களுடைய பக்கம் சந்தை வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வலு எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க?
இது இந்தோடைய வலு எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நபர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத வச்சு முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவு இங்கே வந்து என்னவா இருக்குது, இந்த நபரை இங்கே என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, ஐவின்னு சொல்லக்கூடிய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை இங்கே எடுத்துக்குவோம். இங்கே இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி இந்த வலு எங்கே யாராக இருக்காங்க அப்படின்னாக்கா ஐவி. இங்கே ஐவி அப்படின்றது இங்கே வந்து பை பண்ணக்கூடியவங்களுக்கு வலு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐவி. யார் பக்கம் ஐவி அதிகமாக இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் மார்க்கெட்டில் பேனிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது பேனிக் அதிகமாக, அதாவது இங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்லர்ஸுடைய டேட்டா. இப்போது செல்லர் வந்து நஷ்டம் அடைந்தால் பையர் வந்து லாபம் அடைவாங்க அப்படின்னும் போது, இப்போது செல்லர் வந்து நஷ்டமாகும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க பயப்படுவாங்க. அப்போ செல்லர் பயந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், பையருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போது செல்லருடைய பயம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது. அப்போது இங்கே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த 10 பேர். இப்போது 10 பேருன்றது இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 இருக்குது ஐவி. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 13 இருக்குது அப்படின்னும் போது யாருடைய சைடு வலு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி இதோடைய புரிதலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் 22,400 ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிறேன். 22,400 ஸ்ட்ரைக்கில் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே 22,400 ஸ்ட்ரைக்குடைய கால் ஆப்ஷன் ப்ரைஸு 67 ரூபாய் இருக்குது. இங்கே புட் ஆப்ஷன் ப்ரைஸு 43 ரூபாய் இருக்குது. அப்போது இங்கே சொன்ன பார்த்தீங்களா, இந்த 100 மீட்டர் கயிறு, 100 மீட்டர் கயிறுடைய மத்தி புள்ளி இங்கே மாதிரி போட்டுக்கிறோம். இவங்க 67 மீட்டர் இவங்க கையில் இருக்குது, இவங்க கையில் 43 மீட்டர் இவங்க கையில் இருக்குது. அப்போது இவங்க இப்போது 67 புள்ளி இவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்க எப்போ நஷ்டம் அடைவாங்க, புட் சைடு இருக்கக்கூடியவங்க லாபம் அடையும் போது மட்டும்தான் இவங்க நஷ்டம். இப்போது புட் சைடு இருக்கக்கூடியவங்க எப்போ ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 43 67 கூட்டுங்க, 67 43 கூட்டும்போது என்ன கிடைக்குது, 110ன்ற 110 கூட்டு 67 43 கூட்டணும் அப்படின்னாக்கா 110 கிடைக்குது. அப்போ இந்த கயிறுடைய நீளம் 110 அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இதோடைய மத்திய புள்ளி 55, இதோடைய மத்திய புள்ளி 55. இப்போது 55 ரூபாய்க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த சந்தையில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போது நம்ம இப்போ 67 ரூபா கொடுத்து பை பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம எங்கே நஷ்டம் அடைவோம், அதாவது புட் ஆப்ஷன் ஜெயிச்சா நம்ம நஷ்டம் அடைவோம். அப்போ புட் ஆப்ஷன் எப்போ ஜெயிப்பாங்க, இந்த 55 ரூபாயை எப்போ அவங்க அடையிறாங்களோ அப்போ தான் ஜெயிப்பாங்க. அப்போ நம்மளுடைய நஷ்ட தடுப்பு எங்கே இருக்கணும், 55 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். இதை எக்ஸாம்பிளோட லைவ் சார்ட்லேயுமே பார்க்கலாம். நம்ம இங்கே என்ன ஸ்ட்ரைக் பார்த்தோம், 22,400. 22,400 நம்ம பார்த்தது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரியும் 22,400. நம்ம அங்கே என்ன போட்டிருந்தோம், 55 ரூபா போட்டிருந்தோம். சேம் இங்கே 55 ரூபாய் வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் எதுவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் இவங்க இந்த 55 ரூபா ரேஞ்சுக்கு வராங்களோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் என்ன ஆகி போயிருக்காங்க, மேலே போயிருக்காங்க. இப்போது கால் சைடு இந்த 55 ரூபா ரேஞ்சை விட்டு கொடுக்காத வர அவங்க தான் ஜெயிப்பாங்க. புட் சைடு
இந்த ரூ. 55 ரேஞ்சை தாண்டி மேலே போகாது. இவங்க இந்த ரூ. 55 ரேஞ்சை கடந்து மேலே போனால் தான் இவங்க ஜெயிப்பாங்க. அப்போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸஸ் எங்கே வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இங்கே காலுக்கும் புட்டுக்கும் என்ன நடக்குது? ஒரு போர் நடக்குது. அப்போ இந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சைடு வந்து வெற்றி இருக்கும். நம்ம அதனுடைய யார் ஜெயிப்பாங்களோ அவங்க சைடு இருந்து லாபம் அடையணும். அப்போது நீங்களே யாரை எடுத்து ட்ரேட் பண்ணணும், நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸஸை எங்கே வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு இதன் மூலயமா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆப்ஷனை பற்றின ஒரு பிளேலிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.